ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் தென் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரியஸ் அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ் இதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ யூஸிங் சம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸோ இல்லைன்னா வந்து நம்ம கூட வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவோம் ஆப்போனண்டா இருந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இதுதான். ஆனா அதுக்கு கீழே வர சப்செட்ஸ் தான் வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, டைம் சீரியஸ் அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு சப்செட்டும் வந்து ஒர்க்கிங் வந்து டிஃபர் ஆகும். அதை தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ மெஷின் லேர்னிங் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேர்டுக்கு அடுத்த வந்து எவால்வ் ஆனது. ஸோ மெஷின் லேர்னிங்ன்ற கான்செப்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீப் லேர்னிங்க்கு முன்னாடி வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, மெஷின் வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் லூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்னா அதை வந்து ஒவ்வொன்றா வந்து லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ அங்கே வந்து நான் வந்து இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறேன். கம்ப்யூட்டர்ல நம்ம வந்து ஃபார் லூப் கொடுக்குறோம். இல்லைன்னா இப்போ அடிஷனே எடுத்துட்டீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்ற கமெண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிள் அசைன் பண்ண வாட்டி தான் அது வந்து எனக்கு வந்து ரெண்டு ஆட் பண்ணியே தரும். ஆனா வந்து மெஷின் லேர்னிங் என்ன பண்ணும்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுல இருக்க பேட்டர்னை ஃபைன் பண்ணி அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தரும். ஸோ நம்ம வந்து இதுல வந்து இப்போ அடிஷன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஃபார்முலாவை போட்டாதான் ஒர்க் ஆகும் அப்படின்றது இல்லை. நம்ம டேட்டாவை மட்டும் கொடுத்தா போதும். அது மிஷின் லேர்னிங்கே அதுல இருக்க பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு பூனைனா வந்து இப்படி இருக்கும், நாய்னா இப்படி இருக்கும் அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் காமிச்சு நம்ம சொல்லித் தருவோம். அடுத்த டைம் அது என்ன பண்ணும், அந்த பூனையோட போட்டோல எப்படி இருந்ததோ அதை நேர்ல பார்க்கும்போது, பூனையை பார்க்கும்போது ஓகே இதுதான் வந்து பூனா அப்படின்றத நம்ம அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெஷின் லேர்னிங் டேட்டாஸை கொடுத்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேட்டர்னை ஃபைன் பண்ணிட்டு அது வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகாது. மெஷின் லேர்னிங் ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலில் ஸ்பேம் ஃபில்டரிங், ஸ்பேமா நாட் ஸ்பேமான்றது, இல்லைன்னா ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம், இப்போ ஒரு கிரெடிட் கார்ட்ல டிரான்ஸ்ஃபரிங்கோ இல்லைன்னா வந்து எதுக்காவது பே பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த கிரெடிட் கார்டு ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இது வந்து ஃப்ராட் யாராவது இது பண்றாங்களா, உண்மையாலுமே வந்து யூசர் தான் யூஸ் பண்றாங்களா அந்த கிரெடிட் கார்டை, இல்லைன்னா வந்து இது வந்து ஏதாவது ஹேக்கர் யூஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி வந்து சம் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்களா அதை வச்சு ஃபைன் பண்றதோ, இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து அது தனியா இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுல வந்து டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த ஹாரர் மூவி எல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஹாரர் மூவி சஜஷன், ஃபேண்டசி மூவி பாக்குறவங்களுக்கு ஃபேண்டசி மூவி. ஸோ இதுல ஒரு பேட்டர்ன், ஈஸியான பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு ஹாரர் மூவி லைக் பண்றவங்க எப்படி ஹாரர் மூவி தான் மோஸ்டா லைக் பண்ணுவாங்க, வேற எதுவும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடா வரத வந்து சிம்பிள் கான்செப்ட்க்கு மெஷின் லேர்னிங் யூஸ் ஆகும். ஸோ மற்றபடி வந்து ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இல்லைன்னா வந்து இப்போ ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுல வந்து என்னென்ன ஹியூமன் இருக்காங்களா இல்ல கார் இருக்கா அப்படின்ற டிடெக்ட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து மெஷின் லேர்னிங் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷனுக்கோ இல்லைன்னா வந்து டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கான்டெக்ட் கொடுத்துட்டு அந்த கான்டெக்ட்டை வந்து ஒரு ஸ்டோரியா வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வச்சு வேணும் அப்படின்றதுக்கு மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. ஸோ சிம்பிளான கான்செப்ட்ஸ்க்கு மட்டும்தான் மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கும் வந்து நெக்ஸ்ட் எம்எல்க்கு அடுத்து வந்த ஒரு சப்செட் வந்து என்ன சொல்லுவோம்னா சப்செட் ஆஃப் எம்எல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
எம்எல்க்கு அடுத்து வந்தது தான் டீப் லேர்னிங். ஸோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டெக்னிக் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவல் நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதோ, நம்ம ஹியூமன் பிரெயின் நியூரான்ஸ் உள்ள வந்து எப்படி வந்து இப்போ நம்ம வந்து யார்கிட்டயாவது ஏதாவது கொஸ்டின் கேட்கிறோம்னா, அவங்க வந்து அதை ஆன்சர் பண்றதுக்கு அவங்க பிரெயின்ல வந்து அவங்க நியூரான் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆக்டிவேட் ஆகுதோ, ஆக்டிவேட் ஆகி அதுக்கான ஆன்சர்ஸை கரெக்டா வந்து ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வருது இல்ல, அந்த மாதிரி வந்து நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட் வந்து டீப் லேர்னிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்ம ஹியூமன் பிரெயினை வச்சு இன்ஸ்பயர்ட் ஆகி அதை வந்து கிரியேட் பண்ணது தான் நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க் இருக்கிறதுனால தான் டீப் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை கூட சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அதாவது இப்போ வந்து இமேஜஸோ, அதுக்கப்புறமேட்டுக்கு டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கூட அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கடுத்து இமேஜஸ் வந்து நிறைய நம்ம வந்து இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ண ஆரம்பிச்சது ஆஃப்டர் நியூரல் நெட்வொர்க் அந்த வாட்டி அப்புறம் தான். மெஷின் லேர்னிங்ல வந்து மோஸ்டா நம்ம நியூமரிக்கல் பேஸ்டு டேட்டாவை மட்டும்தான் நம்மளால வந்து ட்ரெயின் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். அந்த இப்போ டேட்டா செட்ல எடுத்துட்டீங்கன்னா டேட்டாஸ் வந்து நியூமரிக் ஃபார்மட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை வந்து நம்மளால ஈஸியா வந்து மெஷின் லேர்னிங் வச்சே ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா இமேஜ் ரிலேட்டட் டேட்டா ஃபார்மட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ் கிளாசிபிகேஷன்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கேட் அண்ட் டாக் இமேஜா நம்ம கொடுப்போம். ஸோ அப்ப வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்படும் மெஷின் லேர்னிங். அதுக்காக கொண்டு வந்தது தான் டீப் லேர்னிங் கான்செப்ட். ஸோ டீப் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ், சவுண்ட்ஸ், டெக்ஸ்ட், இதெல்லாம். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா இமேஜ் ரெகக்னைசேஷன். இப்போ வந்து ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுல என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு ஃபைண்ட் பண்றது, ஒருத்தரோட ஃபேஸை ஃபைண்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்பீச் சிந்தசிஸ். ஸோ இப்பெல்லாம் நிறைய நம்ம வந்து இப்போ நாம பேசினதை வேற ஒருத்தர் ரஜினி மாதிரியோ இல்லைன்னா வந்து வேற ஆக்டர்ஸ் மாதிரியோ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து டீப் லேர்னிங் கான்செப்ட்னால தான். ஸோ நியூரல் நெட்வொர்க்னால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த ஏஐ வந்து எவால்வ் ஆனது. அடுத்து வந்து லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ஒரு டெக்ஸ்டோட மீனிங் கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து அது என்ன கான்டெக்ட் வரலாம் அப்படின்றது, இந்த மாதிரி வந்து இது வந்து சொல்றது வந்து யூஸ் பண்றது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்க்கு வந்து எம்எல்க்கு அடுத்து வந்து டீப் லேர்னிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டீப் லேர்னிங்க்கு அடுத்து தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி தான் என்எல்பி வந்ததே. என்எல்பி வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம பேசுற லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து என்எல்பியை ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து நம்ம பேசுற லாங்குவேஜஸ் வந்து இப்போ அலெக்சா, சிரிலெல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து மைக் ஆன் பண்ணி சொன்னோம்னாவே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது நமக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து என்எல்பி பேஸ்டு. என்எல்பியில் மோஸ்டா டேட்டாஸ் எல்லாமே டெக்ஸ்ட் ஒன்லியா தான் இருக்கும். மற்றபடி ஆடியோ, இமேஜஸ், நியூமரிக்கல் டேட்டா எங்கேயுமே வந்து நம்ம இன்புட்டா கொடுக்க மாட்டோம். ஒன்லி டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும்தான் இன்புட்டா கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், சாட் வாட், இப்போ சாட் ஜிபிடி எடுத்துட்டீங்கன்னா அதுவும் என்எல்பி பேஸ்டு ஒன் தான். சிரி, அலெக்சா, அதுக்கு கீழே தான் எல்எல்எம் மாடல்ஸ் இதெல்லாம் வரும். சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு என்எல்பி கான்செப்ட். ஸோ அதுக்கு கீழே தான் அது ஒரு எல்எல்எம் மாடலா என்ன இது அப்படின்றது அடுத்து வரும். அடுத்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்எல்பி பேஸ்டு ஒன் தான். அடுத்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ், இப்போ ஒரு டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம வந்து அந்த அவங்க வந்து என்ன சேடா இருக்காங்களா, ஆங்கிரியா இருக்காங்களா, ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு சென்டிமெண்ட் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து என்எல்பி பேஸ்டு ஒன்னு. ஸோ டெக்ஸ்ட் பேஸ்டு என்எல்பி பெஸ்டா இருக்கும். இமேஜஸ்க்கு வந்து டீப் லேர்னிங் பெஸ்ட், மிஷின் லேர்னிங் வந்து நியூமரிக்கல் டேட்டாவுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து டைம் சீரியஸ் அனாலிசிஸ். டைம் சீரியஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம மோஸ்டா எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கிளைமேட், நாளைக்கு மழை பெய்யுமா, வெயில் அதிகமா இருக்குமா, இந்த மாதிரி வந்து அனாலிசிஸ், டைம் பேஸ்டா அனாலிசிஸ்க்கு வந்து டைம் சீரியஸ் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா டைமிங் பேஸ்டு தான் ஒர்க் ஆகும். நம்ம இந்த டேட் இந்த டைம்ல வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான ப்ரெடிக்ஷனுக்கு பெஸ்ட்னா டைம் பேஸ்டு ப்ரெடிக்ஷனுக்கு வந்து எது பெஸ்ட்னா டைம் சீரியஸ் அனாலிசிஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து மோஸ்டா வெதர் பேட்டர்ன்லாம் வந்து செக் பண்ணோம்னா மோஸ்ட்லி கிளைமேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம்ல. இப்போ வந்து ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் வந்து சம்மர் சீசனா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி டைம் வச்சிருப்போம். அந்த டைம் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ மேபி ஏதாவது குளோபல் வார்மிங் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது சீசன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ பட் அந்த டைம் வந்து என்னைக்கும் சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த டைம் சீரியஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் டேட்டாஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி இந்த டைம்ல நெக்ஸ்ட் இயர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைம் சீரியஸ் அனாலிசிஸ். இல்லைன்னா இப்போ ஒரு ஸ்டோரே எடுத்துட்டோம்னா தீபாவளி டைம், பொங்கல் டைம், ஃபெஸ்டிவ் டைம்ல சேல்ஸ் நிறைய போகும், மற்ற டைம்ல சேல்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இது இது எல்லாமே ப்ரீவியஸா ஒரு 10-20 இயர்ஸ் டேட்டாஸை வந்து கொடுத்து இந்த டைம் பேஸ் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ண வச்சுட்டு ப்ரிடிக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து டைம் சீரியஸ் அனாலிசிஸ். டைம் பேஸ்டு டேட்டாவுக்கு வந்து டைம் சீரியஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் வந்து ஏஐ கீழே வராது. இது வந்து டேட்டா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் விஷுவலைஸ் பண்ண வைக்கிறதுக்கும் இது ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்டான டூல் மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஒரு தனி மாடியூலாவே இதை சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா வந்து நமக்கு வந்து எப்பயுமே கிளீனா இருக்காது. ஸோ நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது இது எல்லாமே டேட்டா கிளீனிங்ல வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த டேட்டா வந்து கிளியர் விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம அதுல இருந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். மோஸ்டா வந்து நிறைய கம்பெனி சைட்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸா வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் நல்லா போயிருக்கு, எந்த ப்ராடக்ட் நல்லா போகல. இல்லைன்னா வந்து இப்போ வந்து வெதர் கண்டிஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டைம்ல வந்து நிறைய வந்து மழை பெஞ்சிருக்கு, எப்போ நிறைய வெயில் அடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து டேட்டாஸை வந்து ஃபைன் பண்றதுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கு டேட்டா சயின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ப்ரெடிக்ஷன் வரவே வராது. டேட்டா சயின்ஸ்ல ஃபுல்லா ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு நம்ம விசுவலைஸ் பண்ணி அதை வந்து அந்த வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். இப்படி இருந்திருக்கு இந்த டைம்ல அப்படின்றத ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ஸோ எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எம்எல்னா வந்து நியூமெரிக்கல் டேட்டாவுக்கு நல்லா ஒர்க் ஆகும். பேட்டர்ன்ஸ் ஃபைண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுவும் இல்லாம அல்காரிதம்ஸ் தான் நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நியூரல் நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதம்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபார்முலா பேஸ்டு. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ்டு ஒர்க் ஆகுறதுனால அது ஒரு சில டைம் வந்து நான் லீனியர் டேட்டாவுக்கு வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹியூமன் பிரெயின் மாதிரியே வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து ஹியூமன் பிரெயின் மாதிரியே ஒர்க் ஆகுற ஒரு விஷயம் தான் நியூரல் நெட்வொர்க். ஸோ அதை ஃபைன் பண்ணி இமேஜஸ் வந்து அதில் நல்லா ஒர்க் ஆனிச்சு. டெக்ஸ்ட் அதே மாதிரி இமேஜ், ஆடியோ, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எல்லாமே டெக்ஸ்ட் எல்லாமே நல்லா வந்து அதில் ஒர்க் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டாவுக்கு நல்லா ஒர்க் ஆகணும்னு சொல்லி தான் என்எல்பி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் எம்படிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து டேட்டா சயின்ஸ் கான்செப்ட். டேட்டா சயின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டேட்டாவை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுறது வந்து டேட்டா சயின்ஸ். விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது, அந்த டேட்டா வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்றது தான் வந்து டேட்டா சயின்ஸ். இதுல வந்து எந்த ப்ரெடிக்ஷனும் இருக்காது. டைம் சீரியஸ் அனாலிசிஸ் வந்து டைம் பேஸ்டு டேட்டாவுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்றது. ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், வெதர் ப்ரெடிக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றது டைம் சீரியஸ் அனாலிசிஸ். இதுதான் வந்து இது எல்லாத்தோட டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ணும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து எதுக்கு கீழே வரதுன்னு இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலைன்னா நம்ம வந்து உள்ள போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இதை சொன்னேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங் பேஸ்டு கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் என்எல்பி வந்த வாட்டி அதை வந்து என்எல்பி யூஸ் பண்ணி இப்போ எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் நிறைய வச்சு இன்புட் எல்லாம் கொடுத்து இப்போ ரொம்ப வந்து
ஓரளவுக்கு வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. நம்ம முதல்ல வந்து என்ன சொல்லுவோம்னா, டேட்டு, டைமு இல்லைன்னா இமெயில் வந்திருக்கு. இத மட்டும் தான் சொல்லும். இப்போ வந்து அதுவே வந்து நமக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ற வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லயும் வந்து நெறைய வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னாவே, அதிலயே வந்து அவங்களே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இத வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெடிக்ஷன்லாம் அவங்களே பண்ணி காமிப்பாங்க. அதே மாரி மெடிக்கல் ஃபீல்ட்லயும் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ரே வச்சே வந்து அது வந்து டிடெக்ட் பண்ணும். அவங்களுக்கு வந்து அவங்க ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் ரிலேட்டட் ஸ்கேன்னா, அவங்க ஹார்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கா? இல்ல ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா? அப்படின்னு ஒரு இமேஜ் வச்சே சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான் வந்து ஏஐ, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, டைம் சீரீஸ் அனாலிசிஸ் இது எல்லாத்தோட டிஃபரன்ஸு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஏஐ ரிலேட்டடா டாபிக்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அந்த டாபிக் என்ன இது வந்து டுட்டோரியல்ஸ் வேணுமோ, அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.